செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவின் தையிட்டி விகாரை கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் எதிர்வினை. தமிழர்களுக்கு அர்ச்சுனா துரோகம் செய்வதாக சாடுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. மாவை சேனாதிராஜாவின் நாளைய இறுதி நிகழ்வுகளுக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தி. நாமல் ராஜபக்ச, சுமந்திரன் உட்பட்ட அரசியல்வாதிகள் இன்று நேரடி அஞ்சலி. செந்தில் தொண்டமானின் ஆளுநர் பதவிக்காலத்தை மையப்படுத்தி புதிய குற்றச்சாட்டு. விசாரணை குழு ஒன்றை அமைத்தார் தற்போதைய கிழக்கு ஆளுநர். இந்திய பாதீட்டில் தமிழகம் மீது பாஜக காழ்ப்புணர்ச்சி கொண்டதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விசனம். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் வரிப்போர் நடைமுறை இன்று முதல் ஆரம்பம். மெக்சிகோ, கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் பதிலடிக்கு தயார். தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி விகாரையின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி இன்று சமூக வலைதளங்களில் கடும் விமர்சன கருத்துக்கள் பதிவாகியிருந்தன. தையிட்டி விகாரை விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அர்ச்சுனா தையிட்டி விகாரையை அகற்ற கோருவது முட்டாள்தனமானது என கருத்து தெரிவித்த நிலையில் இந்த வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்ட வீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற கதவை பதிலாகும். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி விகாரை தொடர்பான விடயத்தை முன்னிறுத்தி வடக்கின் ஆளுநருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நடந்த கருத்து பரிமாற்றத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து இது. இந்த கருத்தை மையப்படுத்தி இன்று சமூக வலைதளங்களில் விகாரையின் ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் தரப்பும் அர்ச்சுனாவின் ஆதரவாளர்களும் வாத பிரதிவாதங்களை செய்திருந்தனர். இந்த விடயத்தில் அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் சிலரும் அவரது நிலைப்பாட்டின் மீது அதிருப்தி அடைந்திருந்ததையும் காண முடிந்தது. இது ஒரு விகாரை என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களின் காணிக்குள் அடாத்தாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் என்ற வகையில் பலரும் கருத்து தெரிவித்ததுடன் காணி ஒன்றுக்குள் ஸ்ரீலங்கா மின்சார சபை விநியோக தூணொன்றை அடாத்தாக போட்டதற்கு குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா விகாரை விடயத்தில் முரணான நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக ஐபிசி தமிழின் செய்தி பிரிவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தொடர்பு கொண்டு வினவிய போது இவ்வாறான கருத்துக்கள் மூலம் தமிழ் மக்களுக்கு அர்ச்சுனா துரோகம் செய்வதாக அதன் பேச்சாளரும் சட்டவாளருமான சுகாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காணிகளை பறிகொடுத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காணிகளை பறிகொடுத்த மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை. தங்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் இருந்து சட்டவிரோத விகாரை அகற்றி தங்களுக்கு சொந்தமான காணிகளை மீளவும் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே தவிர மாற்று காணிகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய காணி ஆக்கிரமிப்பு செயற்பாட்டுக்கு வலு சேர்ப்பதாகவும் அவர்களினுடைய ஒரு முகவருடைய கருத்தாகவும் தான் காணப்படுகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறித்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அவருடைய அணிக்கும் வாக்களித்த தமிழ் மக்கள் வெட்கப்பட வேண்டிய தருணம். தமது வரலாற்று தவறை எண்ணி விதியென்றாலும் அவர்கள் சரியான முடிவுகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். இதனால் கௌரவமாக உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு அவர் மஹிந்த ராஜபக்சவை கோரியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மாதாந்தம் 4.6 மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதையடுத்து உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகியுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் அறிவித்துள்ளதோடு இது தொடர்பில் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். மனச்சாட்சி இருந்தால் இது குறித்து யோசித்து பார்க்குமாறும் வீட்டை விட்டு வெளியேறாவிட்டால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் சட்ட ரீதியாக வெளியேற வேண்டி வரும் எனவும் தற்போது வெளியேறினால் கௌரவமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகரவால் நியமிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமான் 2023ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை பதவியாற்றியிருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு தற்போதைய ஆளுநரினால் 3 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆளுநர் அலுவலகத்திற்கு கிடைக்கும் அனைத்து எழுத்துப்பூர்வ குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்காக அந்த குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதி சடங்கானது நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட டக்ளஸ் தேவானந்தா மாவை சேனாதிராஜாவின் வரைவு ஈழத் தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைமுறையின் முடிவாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் அஞ்சலி செலுத்தியுள்ளார். அரசியல்வாதிகள் கடுமையான விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மூலம் மக்களை அடக்கியொடுக்காமல் மென்மையுடன் மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மக்களை ஒன்றிணைத்து அனைத்து இன மத குழுக்களை ஒருவரையொருவர் நேசிக்க முயற்சிக்க வேண்டும் என ஹலஹெடியேனவில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் கூறினார். நாங்கள் கோபத்துடனும் வெறுப்புடனும் நீண்ட காலம் யுத்தம் செய்தோம். ஆனால் இப்போது ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது மக்கள் எவ்வாறு அவரை அரவணைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். தென்னிலங்கையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வடபகுதி மக்கள் மத்தியில் பெரும் விருப்பம் இருப்பதை பார்த்தோம். ஒரு தலைவர் எவ்வாறு மக்கள் மத்தியில் சென்று அவர்களை மென்மையுடன் அரவணைக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்ற அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார். சீன அரசாங்கம் இலங்கையில் 76 வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதியளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கம் கைவிட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க உள்ளதாக குருநாகல் மாவட்டத்தில் கல்கமுவ பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு வங்குரோத்து நிலையில் இருந்தது. நாடு வங்குரோத்து நிலையில் இருந்ததால் யாருமே கடன் கொடுக்கவில்லை. ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை திருப்பிச் செலுத்தவும் இல்லை. அதனால் நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்பட்டதால் கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய கால அட்டவணையின் கீழ் கடனை செலுத்துவதற்காக நிறைவு செய்யப்படாமல் இருந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். கடனை மீளச் செலுத்தாத காரணத்தால் ஜப்பான் அரசாங்கமும் சீன அரசாங்கமும்
அரசாங்கமும் நாட்டில் முன்னெடுத்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை இடைநடுவில் நிறுத்தி வைத்தது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் ஜப்பானின் கடனை பெற்று செலுத்தாமல் விட்டிருந்தோம். அதனால் ஜப்பான் நாடு அரசாங்கம் மேற்கொண்ட 11 வேலை திட்டங்களை நிறுத்தி வைத்தது. சீன அரசாங்கம் சுமார் 30 வேலை திட்டங்களை நிறுத்தி வைத்தது. தொடர்ந்து கடனை செலுத்தாமல் விடுவதா இல்லையென்றால் கடன் செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை எட்டுவதா என்பது எங்களுக்கு சவாலாக காணப்பட்டது. அதனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த கலந்துரையாடல்களை நிறைவு செய்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டோம். 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடனை செலுத்துகிறோம் என நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக 2042ஆம் ஆண்டு வரை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்தோம். அந்த வகையில் நாங்கள் கடன் மறுசீரமைப்பு செய்தோம். ஆட்சி அமைத்து ஒரு மாதத்தில் கடனை செலுத்துவதற்கான ஒரு தீர்மானத்துக்கு வர முடிந்தது. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி எமது நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜப்பான் அரசாங்கம் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதாக தெரிவித்தது. அவை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இடையில் நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் சேர்த்து 76 வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு செய்திருக்காவிட்டால் இது நமக்கு சாத்தியமாகி இருக்காது. பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS அஸ்லட் கப்பலானது இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. பங்களாதேஷ் கடற்படைக்கு சொந்தமான கப்பல் நேற்று கொழும்பு சென்றடைந்த நிலையில் இன்று பாகிஸ்தான் கடற்படை கப்பல் சென்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த பாகிஸ்தான் கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றிருந்தனர். பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான PNS அஸ்லட் கப்பலானது 123 மீட்டர் நீளமுள்ள போர்க்கப்பல் என தெரிவிக்கப்படுகின்றது. மாலுமி முகமது அஸ்கர் அக்ரம் தலைமையில் 243 பேரை கொண்ட குழுவினரோடு இந்த கப்பல் இலங்கை சென்றுள்ளது. இக்கப்பலானது கொழும்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள நாட்களில் அதன் பணியாளர்கள் நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கும் பயணிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் PNS அஸ்லட் கப்பலானது ஸ்ரீலங்கா கடற்படையின் கப்பலுடன் கொழும்பு கடற்பரப்பில் பயிற்சியிலும் ஈடுபட உள்ளது. இந்த கப்பலானது தன்னுடைய விஜயத்தை முடித்துக் கொண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மீண்டும் புறப்பட்டு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கடத்தொழிலாளர்களிடமிருந்து இலங்கை கடல் வளம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் எனவும் அதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ் அல்லைப்பிட்டிய பகுதியில் வெண்புறவி புனித அந்தோனியர் கடத்தொழில் கிராமிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைச்சருக்கான வரவேற்பு நிகழ்விலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி பகுதியில் வெண்புறவி புனித அந்தோணியர் கடற்றொழில் கிராமிய அமைப்பின் ஏற்பாட்டில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கான வரவேற்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் மக்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களின் குறை நிறைகளையும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது தமது பகுதியில் கடலரிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கடற்றொழிலாளர்கள் இளைப்பாறுவதற்குரிய வசதிகள் இல்லை எனவும் உரிய வகையில் நங்கூரமிடும் ஏற்பாடு உட்பட கடற்றொழிலை உரிய வகையில் முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறும் அமைச்சரிடம் கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அத்துடன் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கை மற்றும் இளவைமடி படகு பயன்பாடு உள்ளிட்டவற்றால் தமக்கு ஏற்படும் வாழ்வாதார பாதிப்புகள் பற்றியும் மக்கள் எடுத்துரைத்தனர். இதனை கேட்டறிந்த அமைச்சர் மக்கள் மற்றும் கடற்றொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் கடல்வளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்படும் எனவும் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் போதியளவு நெல் உலரவிடும் தளங்களோ நெல் உலரவிடும் இயந்திர பொறித்தொகுதிகளோ இன்மையால் ஏற்படும் சிக்கல் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். ஆளுநருடனான சந்திப்பில் வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள நெல் அழிவுகளுக்குரிய இழப்பீடுகள் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரை சந்தித்து இந்த குறைபாடுகளை எடுத்து கூறியிருந்தேன். குறிப்பாக இந்த யானை வேலி மிக அதிகமாக போட வேண்டி இருக்கின்ற நிலைமைகளையும், மற்றது நெல் காயவிடும் உலர வைக்கும் மின்சாரத்துடனான மின்சாரத்தில் பாவிக்கப்படும் இயந்திரம், மின்சாரத்தில் பாவிக்கப்படும் நெல் உலரவிடும் இயந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற கூடாமுறைப்பில் அதற்கான ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்று
எங்களுக்கு சியாப் திட்டத்தால ஒழுங்குபடுத்தி இருக்கிறதால கிட்டத்தட்ட 1,00,000 மூடைகள் அடுக்கக்கூடிய அளவில் ஸ்டோர் இருக்கிறதால, களஞ்சியம் சாலை இருக்கிறதால அந்த நெல் உலரவிடும் இயந்திரமும் எங்களுக்கு தேவை என்றதை வலியுறுத்தி கதைத்திருந்தோம். அது உடனடியாக அது எங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்டவர்களோடு எங்களுக்கு முன்னாலேயே ஆளுநர் அவர்கள் எடுத்து இதை கதைத்து முல்லைத்தீவு அரசாங்க அதிபரோடையும் கதைத்திருந்தார். உரியவர்களோடு கதைத்து எங்களுக்கு அது அநேகமாக பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த யானை வேலி சம்பந்தப்பட்டதிலையும் கூடிய கவனம் எடுப்பதாகவும் சொல்லி இந்த நெல் வில்லையிலேயும் உரியவர்களோடு கதைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கோ நாளைக்கோ அதுக்கான தகவல்கள் வெளிவரும் என்று நம்புகின்றோம். திருகோணமலை புல்மொட்டையில் உள்ள கனியமணல் கூட்டு தாபனத்திற்கு ஸ்ரீலங்கா கைத்தொழில் துறைகள் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். குறித்த கூட்டு தாபனத்தை லாபகரமானதாக மாற்றுவது தொடர்பில் அமைச்சர் ஆராய்ந்துள்ளார். திருகோணமலை புல்மோட்டையில் உள்ள கனியமணல் கூட்டு தாபனத்திற்கு சென்ற அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி கனியமணல் அகழ்வு பணி மற்றும் அதன் மூலமான வருமானத்தை அதிகரித்து குறித்த கூட்டு தாபனத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கான அனைத்து தரப்பினதும் ஒத்துழைப்பு தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். குறித்த கூட்டு தாபன ஊழியர்களுடன் எதிர்கால அபிவிருத்தி தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் முறையான மணல் அகழ்வினை மேற்கொள்வது மற்றும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளன. குறித்த நிறுவனத்தில் உள்ள சகல தொழில்நுட்ப கனரக இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், உபகரணங்களையும் அமைச்சர் பார்வையிட்டிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவின் தையிட்டி விகாரை கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் எதிர்வினை. தமிழர்களுக்கு அர்ச்சுனா துரோகம் செய்வதாக சாடுகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. மாவை சேனாதிராஜாவின் நாளைய இறுதி நிகழ்வுகளுக்குரிய ஏற்பாடுகள் பூர்த்தி. நாமல் ராஜபக்ச, சுமந்திரன் உட்பட்ட அரசியல்வாதிகள் இன்று நேரடி அஞ்சலி. செந்தில் தொண்டமானின் ஆளுநர் பதவிக்காலத்தை மையப்படுத்தி புதிய குற்றச்சாட்டு. விசாரணை குழு ஒன்றை அமைத்தார் தற்போதைய கிழக்கு ஆளுநர். இந்திய பாதீட்டில் தமிழகம் மீது பாஜக காழ்ப்புணர்ச்சி கொண்டதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விசனம். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் வரிப்போர் நடைமுறை இன்று முதல் ஆரம்பம். மெக்சிகோ, கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் பதிலடிக்கு தயார். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.